சஹானா அவர்கள் ரொம்ப அழகாக அவருடைய அணியின் வாதத்தை முன்வைத்து, பாவம் இன்னும் பேசவே வரல இந்த அணியில், அதுக்கு பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க பாயிண்ட்லாம் நீ இதை தாண்டா பேசுவேன்னு அதையும் சொல்லி இவங்களே முடிச்சு விட்டுட்டு ரொம்ப அழகாக சில விஷயங்களை சொன்னார்கள். அது என்ன வகையிலெல்லாம் வரமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டார்கள். அதையெல்லாம் இந்த அரங்கம் குறித்து கொள்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. இருந்தாலும் நீ எவ்வளோ நேரம் பேசினாலும், நடுவர் பெல் அடித்ததுக்கு அப்புறமும் நீ பேசினாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சாபமே என்று பேசுவதற்காக சவிதா பல் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மோனிகா அவர்கள் வருகிறார். ஒரு பலத்த கைதட்டலோடு அவரை வரவேற்று மகிழ்கிறேன். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும், விருந்தினர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரையும் சிந்திக்க வைக்கும் இந்த பட்டிமன்ற கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்ததற்கு என் மனமார்ந்த நன்றி. இன்றைய தலைப்பு, இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் வரமா சாபமா? என் தரப்பு இது சாபம்தான். இன்றைய உலகத்தில் சமூக வலைத்தளம் என்ற சொல் வந்துட்டாலே நமக்கெல்லாம் தெரிகிற ஒரே விஷயம் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறமா பல பேர் யூஸ் பண்ணுற நிறைய ஆப்ஸ்கள் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் முதல்ல இது தோன்ற நோக்கம் பார்த்தீங்கன்னா மனிதர்களை இணைக்கும் ஒரு தளமாக தான் இருந்துச்சு. ஒருத்தர் வெளியூரில் இருந்தார்னா ஒரே நிமிடத்தில் நம்ம வீடியோ கால் செய்து அவங்கள பார்த்துப்போம். வெளியுலகத்தில் செய்கிற செய்திகளை கூட நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் பார்த்தா இது பெரிய வரம் மாதிரி தான் தெரியும். ஆனால் இது ஒரு மெல்லிய விஷயம். உள்ளே போய் பார்த்தாதான் இது எவ்வளோ சாபம்னே நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். முன்னாடிலாம் மக்கள் வீட்டுக்கு விருந்தினரை சந்திச்சாங்க. இப்போலாம் அண்ணா வந்துட்டாரான்னு கேட்கறதுக்கு கூட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கோங்க தான் பதில் சொல்கிறாங்க. சிலர் இது வரம்னு சொல்லலாம், ஆனால் நான் உறுதியாக சொல்வது இது பெரிய சாபம்தான். முன்னாடி வீட்டில் 4 பேர் இருந்தால் சாப்பாடு பந்தலை சுற்றி உட்காந்து சாப்பிடுவாங்க. நல்லா சிரித்து பேசுவாங்க. திடீர்னு அடிதடி கூட நடக்கும். ஆனால் அது நம்ம எல்லாம் கலந்து பேசுவோம். இப்போலாம் மாணவர் கையிலையும் பிள்ளைகள் கையிலையும் ஃபோன் இருக்கும். அதில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. உணவா சுவையா இல்லை ஃபில்டரானு கூட யாருக்கும் தெரியாது. நம்ம முண்டாசு கவிஞன் பாரதி என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, நீ குழந்தையை வையாதே பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போல திரிந்து பறந்து வா பாப்பா. பறவைகளை போல நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா எப்படின்னு இருந்துச்சியா? ஆனால் இந்த காலத்து பசங்க அதை எப்படி மாற்றிட்டாங்க தெரியுமா? நீ ஆன்லைனில் விளையாடு பாப்பா, ஆஃப்லைனில் இருக்காதே பாப்பா. ஃபோனில் விளையாடு பாப்பா, டேபையும் விடாதே பாக்கா. காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக்கு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஸ்டேட்டஸு, மாலை முழுவதும் பல ஃபோட்டோஸு என்னை பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. லைக் பண்ணி கடுப்பேத்து பாப்பா, கமெண்ட் பண்ணி உசுப்பேத்து பாப்பான்னு மாற்றிட்டாங்கய்யா. இந்த சூழ்நிலையில சமூக வலைத்தளம்னு வரம்னு சொல்ல முடியுமா? அது மிகப்பெரிய சாபம்தான். விரைவில் இந்த பாடலை பள்ளிக்கூடங்களிலே பாடத்திட்டத்தில் சேர்ப்பதற்காக பரிந்துரை செய்யலாம். ஒரு பக்கத்தில் போய் பார்த்தனா, அட இதை பயன்படுத்தி நீ எத்தனை பேரை சம்பாதிச்சிருக்கேன்னு தெரியும். ஆனால் அதே இன்னொரு பக்கம் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்லு, எத்தனை பேரை நீ நேரில் போய் சந்திச்சிருக்கேன்னு தோணையா? சமூக வலைத்தளங்கள் ஒரு அரிசி மூட்டை மாதிரி. வெளியேந்து பார்த்தா நல்லா பளபளன்னு வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள நல்லா திறந்து பார்த்தாதான் எது கருப்பாக இருக்குது, எது பூச்சி பிடிச்சிருக்குன்னே நமக்கு தெரியுயா? சமூக வலைத்தளங்கள் இணைக்க வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு விஷயமும் ஒரு பொய்யான செய்திலாம் ராக்கெட் ஸ்பீடில் பரவுது. முன்னாடிலாம் ஒரு ஊருக்கு ஒரு வதந்தி வரணும்னா 2 நாள் ஆகும். இப்போ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருந்தால் போதும், 2 நிமிஷத்தில் சேர்ந்துடும். அதனால நிறைய பேருக்கு சண்டைகள், பிரச்சனைகள், பிரிவுகள்லாம் நிறைய வருது. உண்மையாக கூட அந்த விஷயம் நடந்திருக்காது. ஏன் கணவன் மனைவியில் கூட ஏதோ மார்ஃபிங் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அது உண்மைன்னு நினச்சி கணவன் மனைவிகள் மத்தியில் கூட சண்டைகள் வர நேரிடும். இதில் மன அழுத்தத்தை தருது. எப்படின்னா, எல்லாருடைய லைஃப்பும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெக்கேஷன் ஃபோட்டோஸ், பார்ட்டி ஃபோட்டோஸ், செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ், அப்பப்போ எத்தனையோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என் லைஃப் தான் கஷ்டம், நான் தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறவன் கையில் கூட இஎம்ஐயோடு தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். பைக் இஎம்ஐ இருக்கும், கார் இஎம்ஐ இருக்கும், வீட்டே இஎம்ஐயில் தான் எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் வெளியுலகத்திற்கு காட்டுவது என்னவோ ஃபில்டர் போட்ட சந்தோஷம்தான்.
இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே எல்லாரும் ஸ்விட்சர்லாண்ட்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாக திறந்து பார்த்தா அவன் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வரையும் தான் போயிட்டு வந்திருப்பானே தவிர்த்து வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான். ஃபில்டர் போட்டால் எல்லாரும் நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா புதுக்கோட்டை கூட தாண்டி இருக்க மாட்டான், போட்டிருக்க மாட்டான்னு நீங்கள் ஆணை மட்டுமே சொல்லக்கூடாது. ஃபில்டர் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை அதிகமாக. நாங்கள் ஃபில்டரை யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் நீங்கள் சொன்னால் பொதுவாக சொல்லுங்கள். எது சொன்னாலும் என்னப்பா கரெக்டு தானேப்பா நான் சொல்கிறது, பொதுவாக சொல்லுங்கள். ஃபில்டர் போட்டால் எல்லாரும் ஹீரோயின் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஃபில்டர் எடுக்கிற நேரத்தில் தான் எது உண்மைனே நமக்கு தெரிய வரும். பெண்கள் இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணுறனால நிறைய பேருக்கு இந்த பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் கூட இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சொல்லலாம்யா, பாதுகாப்பு பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவங்கள் வர பெரிய பெரிய சிக்கலில் சிக்கி கொள்கிறாங்க. ஃபோட்டோஸ்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாமல். அதிகமாக கவலைப்பட வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா மாணவர்களின் எதிர்காலம். கல்வி ரீதியாக சமூக வலைத்தளங்கள் பார்க்கும்போது நம்ம படிப்பு சம்மந்தமாக தேடுவோம், ஆனால் தேவையற்ற செய்திகள்லாம் உள்ள வரும். இதனால் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளின் மனநிலை மாறுகிறது. அவை நம்மை தவறான பாதைக்கு கொண்டு செல்கிறது. இது இவங்க படிப்பில் கவனம் செலுத்தாமல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதில் தான் கவனம் செலுத்துவாங்க. படிக்க வேண்டிய வயசில் படிப்பு புக்கம் கையில் இல்லாமல் ஃபோன் தான் கையில் இருக்கும். ஒரு சின்ன பையன்யா எக்ஸாம் டைம் டேபிள் என்னடா எடுத்து பாருடான்னு சொன்னால் உட்காந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான்யா. அவனுக்கு படிக்க வேண்டிய இஷ்டமே இல்லாமல் போயிடுச்சு. ஒருத்தன் சாப்பாடு இல்லாமல் கூட இந்த காலத்தில் வாழ முடியும், ஆனால் வைஃபையும் சார்ஜரும் இல்லாமல் மட்டும் இந்த காலத்தில் வாழவே முடியாதுயா. அடுத்த ஜென்ரேஷன்லாம் சொல்லுவாங்க, நான் எம்பிபிஎஸ் படிக்கல, ரீல்ஸ் பிஎஸ் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சமூக வலைத்தளங்கள் இல்லாமல் இருந்தால் ஒரு மாணவன் அகராதியை பார்த்து சொற்களை கண்டுபிடிச்சான். இப்போலாம் இன்ஸ்டாகிராம் போடுற போஸ்ட்டுக்கு என்ன கேப்ஷன் போடலான்னு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. முன்பு திருமணத்தில் இருந்தோன்னா திரும்ப மண்டையில் உட்காரும் போது குடும்பங்கள் உறவினர்கள்லாம் கூடி நின்று உட்காந்து பேசுனாங்க. ஆனால் இப்போது மணமேடையில் இருக்க மணமக்கள் கூட கையில் கையை பிடிக்காமல் செல்ஃபி ஸ்டிக்கை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கய்யா. அப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்ட காலம் போயிட்டு வைஃபை ஒர்க்கிங்கானு கேட்குறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் குடும்ப உறவுகளை உடைக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னலையா, அப்படி தானே என் குடும்ப உறவுகள். முன்னாடிலாம் அப்பா அம்மா எல்லாரும் நாங்கள் உட்காந்து பேசணும், நல்லா அடிச்சுக்கிட்டோம் விளையாடணும். ஆனால் இப்போது அதே 4 பேர் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனால் கையில் ஃபோனு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து யாரும் உரையாட மாட்டுறாங்களையா. லைக் பண்ணலையே என்ன என் மேலே கடுப்பாக இருக்கியான்னு சொல்லி கூட நண்பர்கள் மத்தியில் சண்டை வருது. அனைத்து உறவுகளையும் இமோஜியில் மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர்த்து உண்மையிலேயே அவங்க அழுகுறாங்களா இல்லை உண்மையிலேயே அவங்க சிரிக்கிறாங்களான்னு கூட யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆகையால் இது வரம் என்று சொன்னால் மணி அலாரம் அரித்து கொண்டிருக்கும் போது தூங்குறதுக்கு சமம். மனிதர்களை இணைக்க வந்ததாக சொல்கிற சமூக வலைத்தளம் இப்போ நிறைய மன அழுத்தம், தவறான செய்திகள், பொய்யான உறவுகள் தான் இங்கே நிறைய நீடிச்சு கொண்டிருக்கியா. கல்வி, பண்பு, மனிதநேயம் இது எல்லாமே தவறான செயல்களுக்கு மாறி இளைஞர்கள்லாம் சிக்கிக்கொள்கிறாங்கய்யா. சுருக்கமாக சொல்லணும்னா சமூக வலைத்தளங்கள் நல்லது செய்யும் ஆற்றல் இருந்தாலும் இன்று இப்பொழுது சூழ்நிலையில் அது சாபம்தான் என்று நான் கூறுகிறேன் ஐயா. நேரத்தை திருடுகிறது, மனதை சிதைக்கிறது, உறவுகளை பாழாக்குகிறது, பொய்யான உறவுகளுக்கு வழிவகுக்கிறது. ஆகையால் நான் உறுதியாக சொல்ல வருவது என்னவென்றால் சமூக வலைத்தளம் வரம் அல்ல, அது சாபம்தான் என்று. எனவே இன்றைய சமூக வலைத்தளம் சாபமே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தங்கை மோனிகா அவர்கள் அவருடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் நம்ம கசப்பாக நமக்கு இருந்தாலும் அதில் நிறைய உண்மைகள் இருக்கிறது. ரொம்ப வேகமாக இந்த காசிப் ரொம்ப வேகமாக பரவக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். சினிமா துறையில் யாராவது ஒருத்தர் டைவர்ஸ் ஆகிட்டா கூட அந்த ஒரு நடிகரை போட்டு பொலன்னு பொழக்கிற மாதிரி நம்ம மாறிட்டோம். அப்படி தானே? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க பையனை ஸ்கூலுக்கே அனுப்பலை. ஏங்க ஒரு 6 மாதமாக ஸ்கூலுக்கே அனுப்பாமல் இருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க சார், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவன் காணா போயிட்டான், அவனை காணவில்லைன்னு சொல்லி நாங்கள் எல்லா இடத்துலையும் போட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு போட்டு அமிச்சோம். அவன் 2 நாளில் கிடச்சிட்டான். இதுக்கப்புறம் அவன் எப்போ ஸ்கூலுக்கு அமிச்சாலும் அவனை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுறாங்க. அதனால் ஒரு 6 மாதம் அவன் போகாமல் இருக்கணும்னே விட்டுட்டேன்டாங்க. அப்போ அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறமும் கூட அந்த செய்தி பரவிக்கிட்டே இருக்குது. அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த காணவில்லைங்கிற மெசேஜ் போய்கிட்டே தான் இருக்குங்கிற மாதிரி நம்முடைய சமூக வலைதளம் இருக்குங்கிற ஒரு இன்னொரு பக்கத்தை, இன்னொரு பிம்பத்தை நமக்கு காட்டிய மோனிகா அவர்களுக்கு நம்முடைய நன்றி. இப்பொழுது இல்லை என்ன சொன்னாலும் அதில் காணவில்லை அப்படிங்கிறத பிடிச்சி தூக்கிட்டு வந்து கொடுத்தாலும்
அந்த உண்மையிலேயே காணாமல் போன பல பேரை மீட்டு கொண்டு வந்த உதவியை எங்களுடைய சமூக வலைதளம் செய்திருக்கிறது என்று வரமே என்று பேசுவதற்காக சவிதா சட்டக்கல்லூரியைச் சேர்ந்த வர்ஷினி அவர்கள் வருகிறார். ஒரு பலத்த கைத்தட்டலோடு. சட்டக்கல்லூரி மாணவி, அதனால இன்னும் பயங்கர சத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய வாதம். அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாம் எம்மொழி தமிழ். அத்தகைய தமிழ் மகளை வணங்கி இன்றைய சிறப்பு பட்டிமன்றத்தில் எனக்கு கொடுத்த தலைப்பு, இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் நிச்சயம் வரமே என தொடங்குகிறேன். ஒரு சின்ன ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஸ்டார்ட் பண்றேன். என்னோட கூட பிறந்த அக்கா ரொம்ப சமீபத்துல தான் ஒரு அழகு குட்டி பெண் பிள்ளையை பெற்றெடுத்தா. சில பல காரணங்கள்னால முதல் மாசத்துல இருந்து வளைகாப்பு வரைக்கும் கூட இருந்த நானு பாப்பா பிறக்கும் போது இருக்க முடியல. அக்காவுக்கு மயக்கம் தெளியுது, வார்டுக்கு மாத்துறாங்க. எனக்கு ஸ்கைப்ல வீடியோ கால் வருது. நான் பெற்றெடுக்காத என் பெண் பிள்ளையை கையில் ஏந்தாமல் எழுந்திய மிக அழகிய தருணம் அது. கண்ணில் தண்ணீர் தேங்கியபடி எவன்டா இந்த புண்ணியவா ஸ்கைப்பெல்லாம் கண்டுபிடிச்சான்னு நினைச்சேன். வரம் என்பது கடவுள் தருவது அல்ல, உள்ளம் உணரும் நிறைவே உண்மையான வரம். சமூக வலைத்தளங்கள் சாபமேனு பேச வந்திருக்கா எத்தனை பேர் எங்க சமூக வலைத்தளத்துல இல்ல? அதான் சாபம்னு சொல்றீங்கல்ல, ஒரு 2 மாசம் அக்கௌண்ட் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்களேன் பாப்போம். ஐயா தலைவலி வயிற்று வலின்னு ஸ்டார்ட் பண்ணி, அம்மா எனக்கு இங்க அரிக்குதுன்னு நான் சொன்னா கூட நீ யூஸ் பண்ற போனால தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களாலேயே காலையில எழுந்த உடனே அந்த குட் மார்னிங் இமேஜ் 50 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணாம இருக்க முடியாது. இத அவங்க அடிக்ஷன் சொல்லுவாங்க, நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்றேன். எங்க அம்மா 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க ஐயா. அவங்களா ஒரு கருத்தை தேடி எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு அதை ஒரு 50 பேர் பார்த்து 10 பேர் லைக் போட்டா போதும், சின்ராச கையில பிடிக்க முடியாது, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இது ரொம்ப ஒரு உளவியல் உண்மை இது. ஏன்னா வீடுக்குள்ளே அடைந்திருக்கிற எங்கள் காலத்து அம்மாக்களுக்கு சமையலறையும் வீட்டையும் தாண்டி உலகம் இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய உலகம் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயம் அது ஒரு பெரிய வரம் என்கிற வாதம் ரொம்ப உண்மையானது. சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் சொன்ன உடனே பொதுவா மக்களுக்கு இருக்க கருத்து என்ன? பெண்களுக்கு அது சரியான விஷயம் கிடையாது, யார் வேணா வந்து பேசலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது தானே. இங்க பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னே தெரியாம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு அதை குறை சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சமூக ஊடகம் என்பது மக்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒன்னாதான் இந்த நாள் வரைக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஐயா எங்க பாட்டி அந்த காலத்துல கதை சொல்லுவாங்க. கடிதத்தின் வார்த்தைகளில் கண்ணா நான் வாழுகிறேன், பேனாவில் ஊற்றி வைத்தது எந்த உயிரல்லோன்னு என் தாத்தா லவ் லெட்டர் எழுதிட்டு 4 கிலோமீட்டர் சைக்கிள்ல மெரிச்சிட்டு வந்து கொடுப்பாராம். ஆனா இப்போ கண்ணால சொல்லுற கையால சொல்லுற ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்னு ஒரு நோட்ஸ் போட்டா போதும், யாருக்கு புரியணுமோ அவங்களுக்குலாம் பக்காவா புரிஞ்சிடும். நானும் பல வருஷமா என் வண்டி இப்படிதான் ஓடலமா. இதுலதான் சிக்கல், நீ யாருக்கு புரியணுமோ புரியட்டும்னு போடுற, பல பேர் புரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிற, அதுதான் இங்க பிரச்சனையாவே இருக்கு. ஏன்னா அந்த காலங்கள்லாம் கோயிலில் தான் போய் அந்த பொண்ணையே பார்க்கணுன்னு போவான். அந்த பொண்ணு தான் பின்னாடி 10 பேர் வந்தாலும் தனக்கு யாரை பிடிக்குமோ அவனை மட்டும்தான் ஓரக்கண்ணால் பார்ப்பாளே தவிர வேற ஒருத்தனை பார்க்காது. அது கிளியராக புரியும். நீங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸை வச்சிடுறீங்க, புரியறவனுக்கு புரியுங்கிற, புரியுற மாதிரி இருந்தால் நாங்களாம் ஏன் இப்படி இருக்க போகிறோங்கிறது உங்களுக்கு புரியலையே, அதுதானே பிரச்சனை. ஐயா நம்ம ஊர்ல மருத்துவ உதவி, ஆக்சிடென்ட் கேஸ் இப்படின்னு பிளட் டொனேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த சமூக ஊடகங்கள் மூலமா நிமிஷத்துல நடந்துருது. கோவிட் காலத்துல ஆக்சிஜன் தேடிட்டு இருந்த எத்தனையோ பேருக்கு ட்விட்டர்ல போட்ட ஒரு ட்வீட் உயிரையே காப்பாத்தி கொடுத்துச்சு. இதையா நீங்க வரணும் சாமான்னு சொல்றீங்க? விவசாயிகள் கூட இப்போ தங்களோட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை இன்ஸ்டாகிராம்ல மார்க்கெட் பண்றாங்க. பல பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்துட்டே அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை சமூக ஊடகங்கள் மூலமா முன்னேற்றிட்டு வராங்க. இதனால அவங்களுக்கு காசு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா நிச்சயமா தன்னம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்குது. சமூக ஊடகம் அப்படின்னு சொன்னா அது வெறும் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க பல பேர் இருக்கீங்க. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு பையன் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு அவனோட கிட்டார் கவர் வீடியோவை யூடியூப்ல போடுறான். அந்த வீடியோ வைரல் ஆகுது. மியூசிக் டைரக்டர் அனிருத் நேர்ல கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாராம்.
Why this கொலவெறி கொலவெறி கொலவெறிடி 2011 இந்த வீடியோ வைரல் ஆகலாம். இப்ப மியூசிக் டைரக்டர் அனிருத்தே கிடையாது. அட சும்மா சாபம்னு சொல்றீங்கல்ல, எத்தனை டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ்க்கு யூடியூப் வரும்னு தெரியுமா? மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபியா கைலனா இங்க பல பேருக்கு வீட்டு சாப்பாடே கிடையாது. ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் போயிருக்கணும். ஆனா ரொம்ப தைரியமா இதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு ரொம்ப தைரியம். எனக்கும் திருமணமாகி இப்போ தான் ஒரு வருஷம் ஆகுது. எனக்கு என் மனைவி இதே மாதிரி தான். அவங்களும் ஒரு என்னமோ சொன்னீங்களே டேடி லிட்டில் பிரின்சஸ், அவங்க அப்படி தான். அவங்க ஆமாம் பிரின்ஸ், சரி பிரின்சஸ், அவங்க இதே மாதிரி தான் யூடியூப்பை பார்த்து சமைப்பாங்க. எனக்கு எங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா அதில் இருக்க மாதிரி அப்படியே செஞ்சுருப்பாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்கிறதே இல்லை. அதுதான் எங்கள் பிரச்சனையாகவே இருக்குங்கிறேன் நான். உணவு, உடை, உறைவிடம் கூட இப்ப ஊடகமும் ஒன்னாதான் ஆயிடுச்சு. எங்க சமூக ஊடகம் வேண்டான்னு சொல்றீங்கல்ல, நான் பொதிகை செய்தி காலத்திலேயே வாழ்றீங்க. இது 2025. கை தட்டினா ஓடுற ஃபேனும் பிரசவம் பார்க்குற ரோபோ கூட இருக்க காலம். ரோபோ பிரசவம் பார்க்குறதுன்னு கூட ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிறகடிச்சு வானத்துல பறக்கணுன்ற ஆசையில மக்கள் சிரிப்பையே மறந்துட்டு இருக்காங்க. ஐயா, அன்னைக்கு ஒரு நாள் சாயந்தரம் டைம் நான் போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். சும்மாவே எங்க அம்மாக்கு என் மேல டவுட். நேரா கேட்டா கூட பரவாயில்ல, சுத்திட்டு வந்த சோஃபா பின்னாடி நின்றுட்டு நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு மீம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். ஒற்றை புகைப்படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம்ன்றதுக்கு எவ்வளவு ஒரு அழகான சான்றில்லை இது. நாட்டு நடப்பா இருக்கட்டும், நல்லதா இருக்கட்டும், நகைச்சுவையா இருக்கட்டும், ஏன் என்னவா வேணா இருக்கட்டுமே, அந்த சமூக ஊடகங்கள்ல வர ஒற்றை புகைப்படம் நமக்கு அவ்வளோ அழகா எடுத்து சொல்லி புரிய வைக்குது. மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு லாக்ஸ்ல ஏர்ன் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எனக்கு முன்னாடி பேசினவங்க ஏதோ சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறம் குடும்பங்கள் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதே கிடையாது, அது குடும்பத்தையே பிரிச்சிருச்சுன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க இல்லையா? ஐயா, எனக்கு இப்ப 20 வயசாகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சமூக ஊடகங்கள்லாம் கிடையாது. நாங்க குடும்பமா உட்காந்துட்டு தெய்வ மகள் பார்த்துட்டு சாப்பிடுவோம். அதுக்கும் முன்னாடி நாதஸ்வரம் பார்த்துட்டு சாப்பிடுவோம். அதுக்கும் முன்னாடி நீங்க போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது பொதிகை செய்தி காலம். சரி, இப்ப நீங்க சொல்லிட்டீங்களே, அதே போல தீபாவளிக்கு எல்லாரும் ஊருக்கு போறோமா, போய் போன் எல்லாம் ஓரமா வச்சுட்டு குடும்பமா உட்காந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளன்னு பாட்டு கண்டிப்பா ஓடாது. எம்ட மகள்ல ஈரல் சாப்பிட்றான்னு நாசர் பரத்தை போட்டு அடிப்பாரு, அந்த சீன் தான் குடும்பத்துக்கு குடும்பம் நடக்கும். அன்பிற்கு அன்பு அன்றி இளன் என்ப வரம் பற்றார் கேண்மை தரும். அதாவது அன்புதான் இங்கு மிகப்பெரிய வரம் என்பது ஐயன் வள்ளுவனின் கூற்று. சோஷியல் மீடியாஸ்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் தான், ஆனா அன்பின் பால் மக்கள் இணைந்து நடந்துக்கிறத பார்த்துருக்கீங்களா ஐயா? கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேரை இணைக்கிற தளம் தான் இந்த சோஷியல் மீடியாஸ். ஐயா, பெண்கள் போட்டோஸ் மார்பிங் செய்யப்படுது. டிஃபர்மேஷன்ஸ், ஹேட் ஸ்பீச்சஸ், ஃபேக் இன்ஃபர்மேஷன் இப்படின்னு பல பரவிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் ஒரு மனித மூளையை தவிர நிச்சயமா சோஷியல் மீடியாஸ் கிடையாது. இன்று ஒரு குரல், நாளை ஒரு இயக்கம். இதை சாத்தியமாக்கியது இந்த சமூக வலைத்தளங்கள் தான். சமூக வலைத்தளம் என்பது காலத்துக்கேற்ற ஆயுதம். மின்சாரம் போல இதையும் பயன்படுத்துபவரின் கையில் தான் அதன் வல்லமை மறைந்திருக்கிறது. ஆகவே சமூக வலைத்தளங்கள் சாபம் அல்ல, அது சிந்தனையை பகிரும் சாளரம். இன்றைய சமுதாயத்தில் அது நிச்சயம் வரமே என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சட்டக்கல்லூரி மாணவி என்பதை நிரூபித்து விட்டு வந்திருக்கிறார். ஒரு பலத்த கைத்தட்டலோடு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் அவர் உங்கள் பதிவு செஞ்சாங்க. சமூக வலைதளம் நம்மோடு எப்படி இணைந்திருக்கிறது, அது இல்லாத ஒரு வாழ்க்கை. அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் உண்மைதான். இன்றைக்கி நம்மளை எப்போ பாரு ஃபோனை பார்த்துட்டு இருக்கவங்கன்னு சொன்னவங்கலாம் யாருன்னு பார்த்தா மெட்டி ஒலியும் நாதஸ்வரத்தையும் கங்கா யமுனா சரஸ்வதியும் விழுந்து விழுந்து பார்த்தவங்க தான். அவங்களுக்கு இது வாய்ப்பு அமையலை, நமக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு உளவியல் ரீதியான பல விஷயங்களை இங்கே பதிவு செய்தார்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது இல்லை சாபமே என்று பேசுவதற்காக சவிதா ஆக்குபேஷனல் தெரப்பி கல்லூரியைச் சேர்ந்த ஆதிரை அவர்கள் வருகிறார். உங்கள் பலத்த கைத்தட்டலோடு அவரை அன்போடு வரவேற்கிறேன். அது இந்த அணியோடைய ஏதோ இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியை என் முத்தமிழே, உன்னை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்றைய தலைப்பு என்னன்னா, இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் வரமா சாபமா? நிச்சயம் சாபம்தான்.
ஏன் சொல்கிறேன்னா, சமூக வலைத்தளம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன தெரியுமா? உலகத்தில் வேற ஒரு மூலையில் இருக்கிற செய்திகளை கூட நான் தெரிஞ்சுக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற தகவல்களை நாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சமூக வலைத்தளம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், அதை பற்றி ஒரு வாரம் பேசுவோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வைப்போம், ஸ்டோரி வைப்போம், அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்போம். அடுத்த வாரம் வேறு பிரச்சனை வரும், எல்லாரும் அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் முடிஞ்சு போன பிரச்சனை உண்மையாகவே முடிஞ்சதான்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்காது. அதில் யாருக்கு தீர்ப்பு கிடைச்சது, என்ன தீர்ப்பு கிடைச்சுன்னு பார்க்க கூட நம்ம யாருக்குமே நேரம் இருக்க மாட்டேங்குதுங்களே. அடுத்ததா லைஃப் ஸ்டைல், அதாவது வாழ்க்கை முறை. மற்றவங்க அவங்கள எப்படி காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் அவங்கள சமூக வலைத்தளத்தில் அவங்கள காட்டிப்பாங்க. அது தெரியாமல் நாம் அவங்கள மாதிரி இல்லையே, நான் இவங்கள மாதிரி இல்லையேன்னு நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகுதா இல்லையா? இல்லைம்மா, அந்த மாதிரி ஒன்று வரக்கூடாதுன்னு தான் இப்போ ஜெமினியில் நம்ம எந்த ஃபோட்டோ போட்டு எப்படி கேட்டாலும் அது அப்படி கொடுத்துருது. அதனால் இப்போ எங்களுக்கு அது ரொம்ப சுலபமாயிடுச்சு எங்களுக்கு. அது ஏன் போன வாரம் கூட எனக்கு ஒரு டெஸ்ட் இருந்துச்சுங்க. நானும் படிக்கணும்னு ஃபோனை எல்லாத்தையுமே வந்து சார்ஜ் ஓரமாக வச்சுட்டு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சந்தேகம். ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாமேன்னு ஒரு ஃபோன் பண்ணுங்க. இல்லை, அந்த இடம் தான் நீங்கள் தப்பு செஞ்ச இடம். ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே படிச்சிருந்துருக்கலாம். டவுட் என்னவோ கிளியர் ஆயிடுச்சு தான். ஆனால் நான் ஃபோனை வைக்கிற கேப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கிளிங்குன்னு. நானும் சரி என்னதான் வந்திருக்கோன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு ரீல் அனுப்பியிருக்கா. சரி ரீல்ஸ் தானே, சும்மா பார்த்துட்டு படிக்கலாமேன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறேன். பார்க்குறேன் நேரம் போகிறதே தெரியலைங்கய்யா. கடைசியாக நானும் வந்து சரி பார்த்தது போதும் படிக்கலாமேன்னு டைமை பார்த்தா நான் கடந்த 1 மணி நேரமாக இன்ஸ்டா ரீல்ஸை தான் பார்த்துருக்கேன், படிக்கலை. நீங்கள் கேட்கலாம், ஏம்மா இது உன் பிரச்சனை, நீ படிக்கலை, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. இது என்னோட பிரச்சனை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா மாணவர்களுமே இதை நிச்சயமாக கடந்து தாங்க ஐயா வந்திருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ரீல்ஸ் நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஃப்ரெண்ட் அமிச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள கண்டுபிடிக்கணும் நம்ம முதல்ல. எதிரணியில் சொன்னாங்க, நாங்கள் புதுசாக என்னென்னவோ கண்டுபிடிக்கிறோம், கையை வச்ச உடனே ஓடுற ஃபேனு ரோபோலாம் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் புதுசாக என்னங்கய்யா தெரியுமா கண்டுபிடிக்கிறாங்க? மியாவ் 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 மியாவ்னு. அதே நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப நாளாக அந்த வீடியோ பார்க்கும்போது ஒன்று தான் நடக்குது. அது குழந்தைய அந்த குண்டா சட்டியில் விழுந்து செத்துருது, அதை சாப்பிடுது, அது வாந்தி எடுக்குது. எனக்கு தெரிஞ்சு அது வாந்தி எடுக்குதே இல்லை, அந்த ரீலே வாந்தி எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. அது எதுக்கு செய்கிறானும் தெரியல, அது எதுக்கு வருதுன்னு தெரியல. ஆனால் என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, உயிரை கொடுத்து நான் பேசுறதுக்கெல்லாம் ஒரு 1000 லைக்கு மேலே போல, அந்த பூனை வாந்தி எடுத்து வைக்கிறதுக்கு 10,000 லைக் போயிருக்குன்னா என்னன்னே எனக்கு புரியல உண்மையிலே. நான் ஒத்துக்கிறேம்மா, சாபம் தான் அது. ஐயா, நாட்டில் வந்துட்டு எதனா பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்குற மாணவர்களையும் இளைஞர்களையும் பார்த்துருப்போம். ஆனால் அந்த நாய் ஏன் பூனையை ஏமாத்துச்சுன்னு கேட்குறதுக்கு கமெண்ட்ல அத்தனை பேர் நியாயம் கேட்குறாங்க. ஏன் அந்த பூனைக்கு அப்படி ஆச்சு, அடுத்து இப்படி வீடியோ போடுங்க, அப்படி வீடியோ போடுங்கன்னு. முதல்ல அந்த பூனை நாய் கூட கல்யாணம் பண்ணதே தப்பு தானப்பா. அது அதை பற்றி யாருமே கேட்கவே இல்லையே. ஆங்கிலத்தில் ஸ்கேம்னு ஒரு வார்த்தை இருக்குங்க, அதாவது மோசடி. ஆன்லைன் மோசடிலாம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் அரசாங்கமே சைபர் கிரைமுங்கிற டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கியிருக்கு. அரசாங்கமே தவறுகள் நடக்குதுன்னு தான் இப்படி ஒன்று உருவாக்கியிருக்கு. அதை எப்படிங்க எதிரணியில் வரோன்னு பேச வந்திருக்காங்க? படிப்புக்காக சொத்தை விற்கிற காலம் போய் இப்போது ஐஃபோன் வாங்கியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக சொத்தை விற்கிறாங்க ஐயா. வாழ்நாள் முழுக்க நான் இஎம்ஐ கட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போ ஐஃபோன் வேணும் அப்படின்னு. இது உண்மைமா? நான் பார்த்தேன், இப்போ இந்த புதுசாக ஆரஞ்சு கலரில் ஒரு ஃபோன் வந்திருக்குன்னு. நார்த் இந்தியாவில் ஒருத்தன் ஒரு கிட்னியை விற்றுட்டு தையலுக்கு பக்கத்தில் ஃபோனை வச்சு ஃபோட்டோ போட்டிருக்கான். அவன் என்ன முடிவு பண்ணிட்டானா, கிட்னி இஸ் வேஸ்ட் ஆஃப் லைஃப், ஐஃபோன் இஸ் த பெஸ்ட் ஆஃப் லைஃப்னு அவன் முடிவு பண்ணிட்டான். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போது நான் ஒரு பொருளை விற்கணுங்க ஐயா, அப்போ நான் சமூக வலைத்தளத்தால் வணிகம்ங்கிறது எல்லாருமே செய்கிறாங்க தான், விளம்பரப்படுத்தினா தான் ஒரு பொருளை விற்கவே முடியும். நான் ஒரு தேங்காய் எண்ணெயை விற்கிறேன்னா கூட, இது தேங்காய் எண்ணெய், இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி கருகருன்னு வளரும்னு சொன்னால் அதை வாங்கிப்பாங்களா? ஏன் நீங்கள் யாருன்னா வாங்கிப்பாங்களா? நிச்சயமாக வாங்க மாட்டாங்க. அதை விளம்பரப்படுத்த நமக்கு பிடிச்ச நடிகர்கள் இருக்கணும், நடிகைகள் இருக்கணும், ஏன் அதில் ஒரு பாட்டு இருக்கணும், ஒரு டான்ஸ் இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த விளம்பரத்தை பார்த்து நம்ம அந்த தேங்காய் எண்ணெயை வாங்கலாமா வேணாமானே யோசிப்போம். இதில் என்ன தெரியுங்களா, அதில் நடிக்கிற நடிகர்கள் கூட அதை யூஸ் பண்ணுறாங்களான்னு நம்ம யாருமே பார்க்கறது இல்லை. அவங்க இருந்தாங்களா அந்த பொருளை நான் வாங்கி யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் எல்லாருமே பொருளை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் நானே அப்படி நிறைய பொருளை வாங்கி ஏமாந்து போயிருக்கேன். அப்போ அவங்க ஆதங்கத்தை சொல்ல வந்திருக்காங்க இந்த பட்டிமன்றத்துக்கு.
இந்த அப்பா அம்மாலாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, குழந்தைங்க நம்மளை தொந்தரவு பண்ணிதுன்னு கோகோமெலன் சாங்கை போட்டு ஃபோனை கொடுத்துன்றாங்க ஐயா. ஆனால் இதில் முக்கியமாக குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா வருது, ஆட்டிசம், ஏடிஹெச்டின்னு சொல்லக்கூடிய மூளை குறைபாடு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடுதுங்க. நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற முக்கால்வாசி குழந்தைங்க இதனால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை எப்படி வரோன்னு பேச வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியலைங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஐயா எங்களை எப்படி தெரியுமா ரெடி பண்ணுவாங்க, அம்மா கை நிறைய தேங்காய் எண்ணெயை எடுத்து போயிட்டு சாயங்காலம் வர வரைக்கும் 1 இன்ச்சு கூட களையக்கூடாதுன்ற மாதிரி அமுக்கி அப்படி தலைவாரி விடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பள்ளி குழந்தைகள்லாம் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி கெட் ரெடி வித் மீன்னு ஒரு வீடியோவா, போயிட்டு வந்த அப்புறம் கெட் அன்ரெடி வித் மீன்னு ஒரு வீடியோவா. இல்லை, இப்போ நீங்கள் நினச்சாலும் தேங்காய் எண்ணெய் தடவ முடியாது. அவன் அந்த மாதிரி தானே வெட்டியிருக்கான், முடியவே நீங்கள் கையே வைக்க முடியாத மாதிரி வெட்டியிருக்கான். இப்போ நான் என்னோட ஸ்கூலில் ரொம்ப பெரிய பிரச்சனையே என்னென்னா, மாணவர்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவன் ஒரு பேர் வச்சுருக்கான் ஒன்றுத்துக்கும். நான் இது வரைக்கும் இது போய் இப்படி வெட்டுக்குன்னு சொன்னதே கிடையாது. அவன் இந்த பக்கம் மட்டும் மொத்தமாக வெட்டிட்டு வந்திருக்கான். ஏன்டா பாதிலே எழுந்து வந்துட்டேன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஸ்டைல் கட்டிங் அப்படின்னு சொல்கிறான். நல்ல விஷயம் தான் நீங்கள் சொல்கிறது இல்லை. குழந்தைகள் கிட்ட குழந்தைத்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியலையே. மழலை தானே குழந்தைகளுக்கே அழகு, அதுவே இல்லைன்னும் போது அப்படி ஒரு சமூக வலைத்தளம் நமக்கு எதுக்கு தேவைங்கிற. இப்போ நான் கூகுளில் ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு சர்ச் தாங்க பண்ணுறேன். அதுக்கப்புறம் சரி அந்த பொருள் வேணாம் அப்புறமா வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆப்லேருந்து வெளியே வரேன். கூகுள்லேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே வேறு 2 ஆப்லேருந்து நான் எந்த பொருளை பார்த்தனோ அதே கலரில் அதே பொருளை நீங்கள் ஆஃபரில் வாங்குறீங்களா, நாங்கள் வந்துட்டு டிஸ்கவுண்ட்டில் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் கூகுள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனது அந்த 2 ஆப்புக்கு யார் சொன்னது? ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை யாரும் கண்காணிச்சுட்டு இருக்காங்கங்க. ஐயா, சமூக வலைத்தளம் தனிநபரை பாதிக்குது அப்படிங்கிறத விட இப்போல்லாம் குடும்பமாக பாதிக்குது. அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு ஒரே ஒரு டெலிஃபோன் தான் இருக்கும். அந்த ஒரு டெலிஃபோனில் பேசுகிறதுக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் சேர்ந்து தான் பேசுவாங்க. ஏன்னா அது குடும்ப நபர்களை இணைக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்காங்க. ஒரு ஃபோன் கால் வந்த உடனே எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு இருக்கிற ரூமை விட்டு வெளியே போய் பேசிட்டு வராங்க. இப்படி குடும்பங்களை பிரிக்கிற சமூக வலைத்தளம் நமக்கு எதுக்கு? இப்போது சமூக வலைத்தளங்களை ஒரு விஷயம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, யாருன்னே தெரியாதவங்கள பற்றி அவதூறாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உருவகேலி செய்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. இது கேட்க சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. இதை சிந்திச்சாங்கன்னா இது சாபங்கிறத எதிரணி சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பாங்க. ஐயா, கடந்த ஆண்டு கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு ஒருத்தர் டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு 45 நாள் வெறும் லிக்விட் ஐட்டம்ஸாக சாப்பிட்டு கடைசியில் இறந்து போயிட்டார். இப்படி ஒரு ஐடியாவை வந்துட்டு யார் தான்ப்பா உனக்கு கொடுத்தான்னு பார்த்தா அதே யூடியூப்பில் யாரோ ஷார்ட்ஸ் போட்டாங்க. அவர் உண்மையான டாக்டரா போலி டாக்டரான்னு விசாரிக்கிறது இல்லை, அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கடைசியில் இறந்து போயிட்டார். இப்படி உயிருக்கு பாதகமாக இருக்கிற சமூக வலைத்தளம் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும்? அப்படி இருக்கும்போது அது நிச்சயமாக ஒரு சாபம் தானே. செல்ஃபோன் இல்லாமல் ஒரு 2 மாதம் இருக்க முடியுமான்னு எதிரணி சொன்னாங்க. நான் ஒத்துக்கிறோம், செல்ஃபோன் இல்லாமல் சமூக வலைத்தளம் இல்லாமல் இருக்க முடியாது தான். ஏன்னா சாபமாக்கப்பட்டது எங்கள் அணியை எல்லாரையும் விட எங்கள் அணியை ரொம்பவே தாக்கி இருக்குது. அதனால் வந்துட்டு எங்களால் இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எதிரணி வீட்டிலலாம் குழந்தை பிறந்த உடனே சமூக வலைத்தளத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் கற்று தருவாங்க போல். நாங்கள்லாம் அம்மா அப்பா சொல்லணும் தான் கற்று தருவோம், அவங்க அணியில் அப்படி தான் இருப்பாங்க போல். முக்கியமாக இந்த சமூக வலைத்தளம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்னென்னா, இதில் பயன்பாடான விஷயம் நிறையவே இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி பொழுதுபோக்குக்கு தான் இப்போல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். படித்து போர் அடிக்குதுன்னு ஃபோன் பார்த்த காலம் போய் இப்போ ஃபோன் பார்த்து போர் அடிக்குது, நான் கொஞ்சம் நேரம் படிக்கிறேனே அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஐயா. அப்படி இருக்கும்போது ஊறுகாய் மாதிரி இருக்கிற பொழுதுபோக்கை நாங்கள் மெயின் மீல்ஸாக வச்சு சாப்பிட்டு சமூக வலைத்தளம் வரேன்னு பேச வந்தால் என்ன அர்த்தம்? எளிமையாக சொல்லணும்னு வைங்களேன், இல்லாமல் போச்சு ஈக்வாலிட்டி, மறந்து போச்சு மாடர்ன் சொசைட்டி, பரவி போச்சு பார்ஷியாலிட்டி, மறந்தே போச்சு ஹியூமனிட்டி. அவ்வளவுதாங்க. இறுதியாக சொல்லணும்னா, எதிரணியில் சொன்னாங்க இது ஒரு அடிக்ஷனை இது பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சமூக வலைத்தளம் ஒரு மன நோயாகவே மாறிட்டு இருக்குங்க ஐயா. அதனால் சமூக வலைத்தளத்தில் நன்மைகள் இருக்கின்றன, ஆனால் அதற்குள் தீமைகளும் ஒளிந்திருக்கிறது என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hello, I'm architect Sandhya from Savita College of Architecture and Design. I'm working as associate professor there. So today we are going to make a very authentic dish from South Indian cuisine, especially from Kerala, called as the Ulli Theeyal. So it is a very tangy dish with coconut flavors.
So these are all the ingredients that we need to make the Ulli Theeyal. So here we are making with shallots today. So these are all the ingredients that you would basically need. So shallots, you will need around a very generous cup of shallots. Then you will need half a grated coconut, some curry leaves, and for the masala you will need turmeric, around 3/4 teaspoons of turmeric, salt to taste. Then for the tanginess we need around a lemon-sized ball of tamarind again, and after that you will need split urad dal and mustard for the seasoning. So these are all the ingredients that you will need for making this dish, Ulli Theeyal. The first step is to make the masala for the Ulli Theeyal. So for that you should pour around 2 teaspoons of oil. Into that you should put in the fenugreek. So once the fenugreek turns golden brown like this, you're supposed to transfer it to a bowl. Okay. So next you will need around 6 red chilies. So you need to salt the red chilies until they turn brown. So once the red chilies turn brown like this, so we will salt the coconut. So we should be sauteing the coconut until it turns golden brown. So the flame should be kept in medium all the time. So the coconut needs to be sauteed until it turns golden brown. So now it is turned almost yellow. So once the coconut turns golden brown, as you can see here, you should be turning off the flame and then transferring it to a separate bowl. So our ingredients for the masala to be ground is ready. So we have here roasted red chili, roasted fenugreek, and also coconut which has turned golden brown totally. After that we should let the coconut cool, and then we should grind it to a paste. So the next step is to prepare the curry. So for that, in a heated pan, you should put in 2 to 3 teaspoons of coconut oil, and into that goes split urad dal and also mustard. So once the mustard splutters, you should be adding in curry leaves, a generous amount of curry leaves. So it should be done in medium flame. So once we add the curry leaves, then we should be adding in the shallots. You can see here. So around 200 grams of shallots would be good to go for a serving of 3 to 4 people. So we need to salt the shallots also. So once the shallots turn slightly transparent, we will add the water and the tamarind water and cook it in medium flame. So now, as you can see, the onions have turned transparent. So now we can add in water. Three-fourths teaspoons of salt, 3/4 teaspoons of turmeric again. Once you add the tamarind water to the mixture, close it with a lid and let it cook for another 10 to 15 minutes.
The masala is ground to a coarse paste and then added to the curry. Once the ground masala is added to the curry, you'll have to stir it and heat it in a low flame for 2 to 3 minutes. So we do not overcook the coconut mixture. So once it is slightly cooked for 2 to 3 minutes, then it is done. So this is the final consistency that we need for the Ulli Theeyal. So the Ulli Theeyal is ready. So it can be served with hot rice. So the tanginess of the tamarind, the sweetness of the shallots, and the flavor which is added because of the roasted coconuts. So brings in a special taste to it. So do try this out at home and let me know how it is. Hello Makkale, welcome to SIMATS TV. I am N. Mohammed Kaif and joining me is Guhan Madhu. We are second year medical students and we are here to introduce a doctor with incredible amounts of experience and expertise who I'm sure is willing to share his wise words with us here today. being amazed with shows like the ER and the Pit and the new season of the Pit. We are here to unravel the mysteries of emergency medical department. Joining us is Dr. M. Rajadurai, HOD and Professor of the Emergency Department. Pivoting from anesthesia to emergency, Sir has spearheaded Savita's emergency department into a world-class facility, also holding a Guinness World Record. Being an academic and a researcher, it's an absolute pleasure to have Sir on our podcast today. Thank you guys for this nice little introduction. I'm honored and privileged to be part of this wonderful initiative. Thanks again. Welcome to the world-class emergency department, and I take an honor to have you all in this department once again. So why this department is important? Because every second counts here, literally. Emergency department of Savita Medical College, SIMATS, where sirens, stress, split-second decisions, of course, hope and humanity, everything matters here. Time is very, very important. Welcome again. Sir, the honor and privilege is all ours. It is fantastic to be here in this amazing facility here today. Thank you so much for taking the time to speak to us. So as you know, being a doctor is not an easy job. You're filled with a lot of stress, a lot of patients coming in with distraught and mental distress. So before we start with the main chunk of an interview, could you tell something about yourself, a brief introduction, how you came into medicine per se? I think it is going to take me to my childhood. So in a family of four siblings, I have been chosen to study MBBS. The reason is very obvious. In my family, I am the most studious, number one. Another thing is, I happened to see a child, during my childhood days, where we could not able to save him. I exactly do not remember what exactly happened to him, but we lost him. That grief and grievance was very severe on me. And that has, stimulated me to go into medicine field. Sir, you of course had a very experienced and storied career so far. And you worked in many hospitals, both in India and even internationally. So what drew you towards Savita, sir? And in your opinion, what is the most unique and different aspect of Savita? And what are the biggest strengths of the departments here? Yeah, there are many. I will try to, say the most important and salient things. Now I have the privilege to say that I am working in a largest and futuristic emergency department in the country. You know why I say the largest? 48 beds in emergency medicine, which no other hospitals have got. And the flow of patients are amazing. So this is the largest emergency department in the whole country. And we have a dedicated cath lab inside our emergency department. Can you believe that? Yes, you need to believe it. We have a cath lab dedicated to all emergent patients, where 24 hours cardiologists will be available, and we take patients for plasties around the clock and only for emergent patients. That is the whole strength. That is a unique ideology by our management, by our pro-chancellor. Yeah.
And I said futuristic, AI-driven emergency department. We don't have any papers in the emergency department. You hardly see any papers in the emergency department. So ours is a paperless emergency medicine department where everything is digitalized. Amazing to hear and see, isn't it? You're going to experience the same, right? So this is the center of excellence for emergency medicine. Along with this, we have a facility for dialysis inside the emergency room. Again, a unique service provided in the emergency department, where any patient coming to you with fluid overload or resistant to medical treatment, CKD patient versus here in the emergency department, we don't have to shift that patient to dialysis room or to the intensive care unit for dialysis. We can do dialysis here in the emergency department. And one more feature is we have state-of-the-art decontamination room, which no other hospital, no other emergency department has got. We have got both active decontamination and passive decontamination, including eye wash. So this is again a beautiful facility what we have in the emergency department. So, and for easy diagnosis, I priorly said time is everything here. So we need to diagnose very fast, we need to triage very fast, diagnose and then treat the patient as soon as possible, because time is brain, time is myocardium, time is pain, everything is time based. Yeah. So we have not only point of care facilities like ABG machine, troponins and other enzymes, we have a whole lab inside our emergency department. Yeah. So we can do all parameters, include from CBC, that is complete blood count to total count, to all biochemical parameters. Everything can be done within the appropriate minutes within our emergency department. So we have apart from POCT, point of care testing, we have a whole lab just for the emergency patients, right? And we have ultrasound machines and everything is ultrasound based. We never do any procedures blindly. All invasive procedures are done with the ultrasound, with the use of ultrasound. We have trained faculties, all our NMC approved faculties sitting here and doing their excellent job. And other facilities like, doing an X-ray, we have a full-fledged X-ray systems here. So we don't shift any patient outside, even for X-rays. So only for a few things, after patient gets stabilized, we shift patient for, if required, for CT or other MRI, things like that. So rest, everything is there inside the emergency department. So all facilities under one roof. Also, our department has got a unique distinction. You know what it is? We hold 2 Guinness World Records for CPR training. Yeah, that's an amazing achievement what we have done. You spoke about the Guinness World Record, which is absolutely amazing and a massive feat. Could you please elaborate more about that? Yeah, I'm sure you know about platinum 10 minutes, isn't it? What is platinum? The most valuable, mineral or jewelry or something like that. ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி மெடிசனில் பிளாட்டினம் 10 மினிட்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது விலை மதிக்க முடியாத ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம். அது எங்கே நடக்கும் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் அன்கான்ஷியஸாக விழுறாங்க, பல்ஸ் இல்லை, பிபி இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் அ ப்ரீ ஹாஸ்பிட்டல் செட்டப். ஸோ அந்த டைம்ல நாட் எவ்ரிபடி அரௌண்ட் வில் பி டாக்டர்ஸ். ஸோ வி டீச் திஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் CPR, cardiopulmonary resuscitation, to all the general public also. ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக நம்ம சவிதா மெடிக்கல் காலேஜ் we did a massive awareness program which eventually turned into a Guinness World Record. சரிங்களா? ஸோ 9-step BLS, 9-step CPR we taught to all the outsiders, lay rescuers, general public, students. அது எப்படி நாம பண்ணோம்? கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் 2 எப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அரௌண்ட் 50,000 people trained in about 8 hours. So it was not a one-day event. Of course, the Guinness World Record was a one-day event. Within 8 hours we finished. But the preparation was about for 1.5 years. We trained the entire university, so with the SIMATS University. We got all the instructors. We procured the mannequins, about 1,000 mannequins over time. நம்மளோட கிரவுண்டை we converted into a huge mega structure with AC, air-conditioned. So can you imagine, the middle of the ground has become a massive structure with air condition. So we received about 50,000 people from all around, different industries, the walk-ins, people who have registered for the event. So they all came, and within 8 hours, we finished teaching 50,000 people
the 9-step BLS, EC 9-step BLS. We certified them. So that has eventually become a Guinness World Record. It is not a local record, it is a Guinness World Record. This is one record. Simultaneously, we perform what is called a CPR relay, which is on a mannequin. Trained instructors will be doing chest compressions without any interruptions. So, எவ்வளவு நேரம் பண்ணிருப்போம்னு நினைக்கிறீங்க? 24 hours. 24 hours? 3 days. Without a gap. So people are all queued, one by one, and there'll not be any interruptions. As soon as somebody finishes the chest compression, the other person waiting will come and take over and do the chest compressions. So இதெல்லாம் ஏன் பண்ணோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்லி ஒரு அவேர்னஸ் தான். இப்போ நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நிறைய இந்த மாதிரி ரெக்கார்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனும் ஒரு ஆர்கனைசேஷனும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ மோர் சச் ரெக்கார்ட்ஸ், மோர் சச் மேசிவ் CPR அவேர்னஸ் ப்ரோக்ராம், மோர் பெனிஃபிஷியல் டு த people who are collapsing, and more value we are adding to the platinum 10 minutes. So this is about the 2 Guinness World Record which SIMATS has done. So that's absolutely amazing. That truly makes SIMATS one of the best universities in India or around the world as well. So moving on, sir, as you said, emergency medicine is an up and coming branch with a lot of misconception. So now in the next segment, we have the myth versus reality, in which few of our friends sent in their misconception or doubts they had about emergency medicine. Now moving on to the first myth, there's a normal consensus that emergency medicine is too hospital dependent, lacking individual practice or independent practice. How accurate do you think that is? Okay, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் எமர்ஜென்சி மெடிசன். ஒரு ஹாஸ்பிட்டலோட ஃபேஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் இஸ் எமர்ஜென்சி மெடிசன். We are not just a reception of a hospital, we are the face of a hospital. சரிங்களா? ஸோ முகம் அழகா, அகம் அழகா இருந்தால் முகமும் அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எமர்ஜென்சி மெடிசன் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னா ஹோல் ஹாஸ்பிட்டல் வில் பி குட். யா, ஸோ வி see lot of undifferentiated cases. We are the decision makers, we are not the backbenchers. Though of course we may be in the college, but not here. We are the front benchers. We face all undifferentiated cases, we make diagnosis, then we call, do appropriate investigations, point of care examination, point of care investigations. We call people, get opinions, and then try to, admit the patient under appropriate specialty. That is the role of an emergency physician. So it is mostly ABC stabilization, which is, we call that as a golden hour. I already told about the platinum 10 minutes. So the first 1 hour of patient in emergency department, we call that as a golden hour. ஸோ அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம கரெக்டான எவ்வளோ சீக்கிரமாக ட்ரையேஜ் பண்ணுறோம், எவ்வளோ சீக்கிரமாக பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அதுதான் அவரோட என்டையர் ஹாஸ்பிட்டல் ஸ்டேவே டிசைட் பண்ண போகுது. சரிங்களா? அந்த 1 மணி நேரம் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட் எவ்வளோ சிக்காக இருந்தாலும் பேஷண்ட் சர்வை பண்ணுறதுக்கான சான்சஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அகெயின் அந்த 1 மணி நேரம் நம்ம விட்டுட்டு 2வது மணி நேரத்தில் நம்மள எவ்வளோ வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே கம்பேரிட்டிவா அவுட்கம் நல்லா இருக்காது. இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் have shown. So any good working hospital or a very nice hospital with good reputation like ours will have the best emergency department in their hospital. So it is never a backup option. It is not. It is a teamwork. இன்னொன்று கூட நான் புரியுற மாதிரி சொல்லலாம். The group of people will play football, isn't it? There is somebody called as goalkeeper. ஸோ ஃபுட்பால் என்டையர் டீமே பாலை கையில் தொட்டா ஃபவுலு, பெனால்டி வில் பி தேர். ஆனால் கோல் கீப்பருக்கு அது எதுவுமே அப்ளிகபிள் கிடையாது. எஸ், பட் ஹிஸ் இன்டென்ஷன் இஸ் டு சேவ் த டீம். ஸோ ஹீ இஸ் அ டீம் பிளேயர். ஸோ அது மாதிரி தான் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். வி ஆர் ஆல் டீம் வித் அதர் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் அவர் ஹாஸ்பிட்டல், பட் அவர் ரூல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். யா. And of course, we are saving their patients. We are saving all the patients who are coming into emergency department. Though we play a different role, like a goalie of a football team, but still our aim is to save the patient. So it's truly amazing how different departments come together in the ER, helping the patient in a much more better way, giving SIMATS its USP. Now moving on, sir, let's say you are the head of the NBEMS. And what other subspecialties would you like to bring under emergency medicine? Because it's a rapidly growing department. So what improvements would you like to bring in? Yeah, in our university, we are planning to bring in fellowship in acute care ultrasound.
So where every emergency physician or aspiring doctors, we will be teaching how to perform POCUS, that is focused ultrasound in emergent patients. So that is as a fellowship 1 year program we are planning to do it, and we have been doing it, and it is in force now. Another area where we wanted to cover is research in emergency medicine. There is a huge vacuum when it comes to research in the field of emergency medicine. So we are offering PhD in emergency medicine. Yeah, it is in work in progress, and I think we should be able to do it in a shorter span of time. So apart from this, as you all know, emergency doctors, we are all the masters of resuscitation. So we teach them with American Heart Association accredited BLS, basic life support, advanced cardiac life support, trauma life support courses, pediatric advanced life support, NALS. So these are all the short value added courses. Also mechanical ventilation, airway management, regional blocks, etc. You name any course, any value added things, ECMOs in emergency department, pre-hospital care we are offering. And along with this course, we run two major programs, that is MD, Masters in Emergency Medicine, so which is going to be implemented very shortly. That is phenomenal, sir. I truly hope that in the future we can add these new specialties to emergency medicine and make it an even more encompassing degree. Yeah. And the last question we have from students, sir, is that there are many students and individuals out there who believe that emergency medicine is a very high voltage, high stress environment with lots of pressure, where every small decision can have even grievous consequences. Do you think this is a valid concern for students? And personally, how do you build up the mental fortitude and ensure that this stress doesn't get to you, sir? Yeah. See, this is a high adrenaline area. Yeah, if you like to be having adrenaline, definitely this is the place for you, which everybody will like. Yeah, so this is definitely, I will not say a stressful environment. I will say it is a fast moving, and everything is as like in a movie, it goes off. There is nothing a dull day in our emergency field. We resuscitate patients, we treat patients, and we talk to the attenders. We'll have different profile of patients, as I was telling, undifferentiated patients. So everything will be very interesting, right? For the interns, for the junior doctors, for the postgraduates who are stepping into our emergency department, we have what is called as mentor-mentee. That is, we allot a faculty along for the student, the postgraduate. We handhold them. We will assist them in every step of their clinical pathways. We give them confidence. We have a lot of value-added courses, like as I was telling previously. So we train them, and we use simulation as a modality to teach them, right? So we don't allow them to make mistakes on the patient. So once you make mistake on the patient, your confidence level drops, your stress level increases. So these are all the ways. So instead of treating a stress, we are providing a stress-free environment. We are avoiding stress. So we give them good training in terms of value-added courses. Everything is simulation-based. So once an intern or a postgraduate comes to emergency department into the floor, they feel much confidence. Again, the mentor-mentee, they will be guiding them in each step. They will treat them in each process of treatment. We give them guided exposure. Yeah. So in that way, we avoid stress. And apart from that, we have many interaction between faculties and students in a friendly way, in a professional way. So we try to bring down the stress level of anybody. So anybody who's working here never feel that they are working in a high voltage area. They feel very comfortable because of all these steps what you have taken. And personally, how do you prevent the stress from getting to you and build the mental strength, sir? Yes, like cricketer Dhoni says, we will appear very cool, but of course we have our own, ways of controlling ourselves. Whenever I see a patient, during resuscitation, my heart rate will definitely be high. But as and when, as more frequently I started to see those patients, it became a normal part of my life. No more I call that as a stress. When I sit ideally on a Sunday in my home, I feel that, I am missing something. So I come for rounds to the emergency department. So, of course, and we need to spend equal time with the family. We need to completely take a little bit of break from work. And we have many guided forces to take care of the emergency department. So we can sleep
tight whenever you're not on shift. So in that way, I cope up with my stress, and now I don't feel I have any stress in handling this big department in the country. So that is very fair, very true, sir. I truly hope that all the other students who are learning to become emergency medicine doctors can also build the same kind of strength that you have, sir. So right now, AI is of course all the rage. Everyone is talking about artificial intelligence and its applications in the medical field. And most people believe that medicine is not a field where doctors can be replaced by AI, but can be complemented and improved by AI, especially when it comes to quick decision making, early diagnosis methods. So in your opinion, sir, how else is AI helping the emergency medicine department, and what is the future going forward? Yeah. So one take-home message is artificial intelligence is going to complement humans in performance. Yeah, it is going to improve the performance of a human being. It is not going to replace them. So this should be the one take-home message we all should convey to each other. Yes. So when it comes to artificial intelligence, our department is highly integrated with artificial intelligence. Right from diagnosis to disposition, we use artificial intelligence in all the ways possible. Why artificial intelligence is important in acute care like emergency department? We were talking about stress. Probably, I can include answer to that through this question too. So in a shift, let it be a doctor or a staff nurse or a paramedic, their shift, 1/4 of the shift is already occupied or already been spent by their documentation, which means they're spending about 1/4 of the time with because of the documentation. AI reduces this documentation work. Yeah, it reduces documentation work by about 70%. Can you believe it? Lots, sir, yes. So it is not the work which is making people stressful. It is the work around the work which is making employee go in for stress. So with the AI, we increase the capacity of an employee, we reduce the stress. So this is with regards to the stress. With regards to the diagnosis, yes, we use a lot of AI tools to make faster diagnosis. Thereby, we will miss about, there is usually the misdiagnosis, all those things happens. But AI reduces that by about 30 to 40% on an average. Big difference. It's a very big difference. Yeah. And it increases the red flag for a disease. For example, we can identify the sepsis red flags in a septic patient, and we can reduce the mortality of a patient. So AA has got mortality benefit. When some technique has got mortality benefit, we should definitely catch hold of that and keep integrating in our department. True, yes. So that is what we are doing. So that was a fantastic tour you just took us on. We saw these world-class facilities here at Savita Emergency Department. And now we're here in Priority Ward, where I'm sure so many patients are saved every single day. And it's a fantastic feeling. So, sir, continuing with our segment on myth versus reality, there is also this common conception that within the emergency department, there isn't as much of long-term follow-ups or relationships between patients and doctors compared to other departments. Yes. And some might feel like that may be a negative. But, sir, do you think it actually is a negative, or it's simply a different form of medicine altogether? Yeah, I'm going to answer this question very shortly. So as you came along with me in the department, I showed you what is called as the dynamic triage, which is slightly different from the usual triage. So we do dynamic triage, which means like we don't make the patient wait for anything. It's visual assessment. When a patient is sick or any ambulance bound, wheelchair bound, patient will go directly into the priority 1. So we have 3 areas: priority 1, priority 2, and priority 3. So eventually after dynamic triage, all patients who are sick, any problem with airway, breathing or circulation or consciousness will go to priority 1. Priority 1 have all gadgets, multi-para monitors, ventilators, ECMO machines, you name anything, it will be there. And it will be manned by 24/7, it will be manned by the trained qualified emergency physicians. So once we stabilize those patients, they will be moved on to either to ICU or to the ward or to the OT. Yeah. So similarly, when a patient is relatively all right, we have a triaging score, we have a color coding, and we have a visual assessment also. So those patients will go directly to priority 2. And stable patient, for example, just a small cut in the little finger, those patients may go to priority 3 or even directly to the OPD also, not to the emergency department, if we feel the patient doesn't require any emergent care. So this area is the extended P3 of our emergency department. So totally we have about 48 beds. That is what I told. This is the largest emergency department in the whole country, right? And yes, coming on to the myth.
we need to understand the scope of emergency physicians. We need to understand the scope of emergency medicine as such. So, புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, first 1 hour of all specialties is emergency medicine. So, let it be general medicine, let it be cardiology, neurology, nephrology, or psychiatry, or OBG, any patient, first 1 hour. We see all specialties in 1 hour. We stabilize, we do complete stabilization. Undifferentiated patient வருவாங்க, different typesல வருவாங்க. We do a proper triage. We explore their condition, focused history, and targeted physical examination. And we confirm our provisional diagnosis with the point of care testing. And of course, we complement that with the radiological investigation, biochemical or hematological blood test. We arrive at a diagnosis, and we involve, during the process of this treatment, we involve the specialist as and when it is required. An important differentiating feature of our, or a unique feature of our emergency department என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் பார்த்துருப்பீங்க மற்ற டிபார்ட்மெண்ட்ல, ஒரு கார்டியாலஜி பேஷண்ட் வருவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் பெயின் பேஷண்ட் வருவாங்க, அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சியில் வந்து இசிஜி எடுப்பாங்க, ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க, இசிஜியில் அக்யூட் ஸ்டெமி அலர்ட்னு இருக்கும், ஸ்டெமி அலர்ட் கொடுப்பாங்க. ஸோ கார்டியாலஜிஸ்ட் ஃப்ரம் கேத் லேப் வில் கம் ஹியர் அண்ட் டேக் த திங்ஸ் ஃபர்தர். ஆர் மெடிசன் பேஷண்ட் இருப்பாங்க, ஒரு ஃபீவர்னு ஒரு பேஷண்ட், சிவியர் ஃபீவர்னு வருவாங்க, நம்ம கூப்பிடணும். பீடியாட்ரிக்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு பீடியாட்ரிஷியன் கூப்பிடணும், தே வில் கம் ஃப்ரம் தேர் வார்ட். பட் நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல, SIMATS எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல, every specialist is available inside the emergency department. We have a specialist area where all specialists will be there to attend to their specialty. So which means the timing reduce item, patient to specialist, seeing time reduce item. So within 10 minutes, they will be called in to see a patient. Yeah, so then எங்களோட ஸ்டெபிலைசேஷன் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும், அவங்களோட எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன். So what we are trying to do is faster diagnosis and faster treatment and faster patient care. That is what is absolutely required for an emergent patients, which we are doing it in a very right way. In a long and prolific career from emergency to anesthesia back to emergency, have there been any specific or special cases that have stuck with you throughout this journey? Yeah. நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கு. நான் பார்த்த எல்லா பேஷண்ட்ஸுமே எனக்கு ஸ்பெஷல் தான். பர்டிகுலர்லி when we resuscitate somebody who's completely unconscious, no pulse, BP, literally dead ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி, and dying within few minutes, அந்த மாதிரி பேஷண்ட்ஸை வந்து we resuscitate, hard resuscitation, and after getting the return of spontaneous circulation, pulse-லாம் வர வச்சு, when they walk out of the hospital, the gratitude they show enormous. So அது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கு. Each and every patient is very important. One particular patient I still remember, in our own Savitha Medical College நம்ம பண்ணது. I think ஒரு 7-8-year-old boy, alleged history of road traffic accident. He was run over by a bike in his abdomen, and he was brought in unconscious in a state of shock. So we treated him, stabilized him. We came to know that he is having a liver injury, liver laceration. Yeah, and he requires a lot of blood. Liver is one organ which, when it is injured, patient go in for hypovolemic shock, and we need to resuscitate him. So we have been pumping fluids and as appropriate to the patient, and blood we require. And his blood group is O negative. Okay, so which is kind of not a commonly available blood. So we called our fellow doctors in the emergency department. Throughout the college, whole university came and helped that particular patient. There are about 30 people who came within 15 minutes to our emergency department. We had to take them to the bleeding room, and they gave blood. Within 45 minutes, patient was stabilized, and with ongoing fluid and blood resuscitation, we shifted the patient to the operation theater. Group of surgeons attended, group of anesthetists attended the patient. They did what they could possibly do to arrest the bleeding. They did suturing, they did compression. Everything was done very fairly, and patient came out well. So that one patient, the whole university worked to save that patient. So that patient, that case scenario still stands evergreen in my memory. Throughout this interview, you have enlightened us into depth about your personal journey, about Savitha's departments, as well as emergency medicine as a whole. If you could condense all of this into just one word, talk about how phenomenal Savitha's emergency department is and the culture here, what word would you use, sir? In one word, I should say, is it
Yes, sir. Look at my team. Team effort is the one word which I will tell that, which makes this department different from any other emergency department. And finally, sir, for a student like me who has obviously been into medicine for a very long time, I've been watching shows since I could remember. What are your few words of wisdom for a student like me? If you like adrenaline, welcome home. This is your home. Emergency medicine is your home. This is definitely not for the faint-hearted, but definitely it is going to be for the strong-hearted. Every decision matters, and every life is personal in emergency department. Thank you so much, sir. This interview has been fantastic, and I'm sure that you will be inspiring so many other young, aspiring medical students to join emergency medicine in the future as well. It's been a fantastic interview, sir. Thank you so much. And thank you, sir, again for taking your time from a busy schedule and talking with us. I learned a lot about emergency medicine department, and I'm truly fascinated by this department. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you very much, guys. Thank you for the opportunity. Good luck. சொல்லுடா. ஹலோ, ஆல் ஓகேவாடா? இந்த 2 வீக்ஸ் மட்டும்தான் இந்த வீடு, அதுக்கப்புறம் நீ தான் வீடு தேடிக்கணும். இந்த காலேஜில் இருக்க எல்லா எக்ஸாம்ஸும் நல்லபடியாக கிளியர் பண்ணிட்டேன். இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. இந்த இன்டர்வியூ மட்டும் எப்படியாச்சும் கிளியர் பண்ணிடுறா. அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த காலேஜில் படிக்கலாம். ஓகேடா, பண்ணிடுறேன். அப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாடுறா. அவர் தான் தினேஷ் அண்ணா. ஏதாச்சும் ஹெல்ப் வேணுன்னா கேளு, தெரிஞ்சவர் தான், வீட்டுக்கே வந்து செய்வார். சரி, பார்த்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். சரிடா, நான் சொல்கிறேன். டேய் யாரா நீ? ஏய் பேக் விட்றா. டேய் நில்றா. யாரா நீ? ஏய் பேக் விட்றா. நில்றா. விட மாட்டேன்டா. பேக் விட்றா. குட்றா. குட்றா. பேக் விட்றா. குடா. நில்றா. விட மாட்டேன்டா. பேக் மட்டும் குட்றா. குட்றா. என்னாலும் சரி, யார் தெரிஞ்சாலும் சரி, நான் போய் படிக்க தான் போகிறேன். என் கையில் அந்த டிகிரி இல்லாமல் இந்த ஊர் பக்கம் வரமாட்டேன். எவன் மேலாம் என்னை படிக்கக்கூடாதுன்னு அடித்தானோ அவன் முன்னாடி நான் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் அவன் முன்னாடி வந்து நிற்பேன். இப்போ எனக்கு என் பேக் வேணும். என் பேக்கில் எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது. சர்டிஃபிகேட் கிடைச்சா தான் காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். காலேஜ் ஜாயின் பண்ணி நல்லா படிக்கணும். நில்றா. நில்றா. பேக் விட்றா. பாரு. ப்ரோ ஓரமாக போய் சண்டை போடுங்கடா. என் பேக்லேருந்து என்ன வேணா எடுத்துக்கோ. நான் சர்டிஃபிகேட் திருப்பி கொடுத்துரு. நான் காலேஜ் போனேன் ப்ரோ. இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணாதான் ப்ரோ எனக்கு சீட்டு. ப்ளீஸ் ப்ரோ கொடுத்துரு ப்ரோ. இந்தா
பா. ஊருக்கு புதுசா? ஆமா. இப்படி எல்லாருக்கும் தெரியுற மாதிரிலாம் காசு ரேட் இருக்காது. போ இப்போ படிக்கிறாளே பார். சும்மா நல்ல மாதிரி நடிக்காத. உன்னால என் காலேஜ் சீட்டே போச்சு. இன்னும் 20 நிமிஷம் நான் காலேஜில் இருக்கணும். இப்போ எப்படி நான் காலேஜ் போகிறது? நான் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டு. எவ்வளோ தூரம் உன் காலேஜ்? மேப்பில் பார்த்தப்போ 10 கிலோமீட்டர் காட்டுச்சு. இப்போ கிளம்பினா கூட போயிடலாம். என் கூட வரியா? எப்படி? பக்கத்தில் தான் என் பைக்கை நிப்பாட்டி வச்சுருக்கேன்டா. உங்களை மாதிரி திருடன் கூட நான் எப்படி நம்பி வரது? காலேஜ் போகணுமா வேணாமா? போலாண்ணா. அது பைக்கெல்லாம் வச்சுருக்கீங்க, ஏதாச்சும் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஓட்டி சம்பாதிக்கலாம்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு திருடன். ஆனால் நானும் உன்ன மாதிரி தான் ஊரில் இங்கே வந்து படிக்கணும், படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற கனவோட வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தானே தெரியுது இங்கே படிக்கிறதுக்கு துட்டு தேவைன்னு. என்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை வேற ஒரு பணக்கார பையன் எடுத்துகிட்டு போனானோ, என்னைக்கு அவனால் நான் நடு ரோட்டில் நின்னனோ அன்றைக்கே. என்ன அன்னைக்கே அண்ணன் திருட ஆரம்பிச்சிட்டிங்களா? எல்லா திருடனுக்கும் ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் பண்ணுறது தப்பு தான். உங்களை மாதிரி எங்கள் கனவோட வர எத்தனை பேரோட வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ கெடுத்திருப்பீங்க. அதெல்லாம் பற்றி யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு. இங்கே நம்ம ரைட்ஸை நமக்கு எழுந்து பிடுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அது அவங்க எழுந்து பிடுங்கி ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. பா இப்போ ஒன்று ஒன்றுமா விடக்கூடாதா? அண்ணா காலேஜ் போகணுண்ணா, வாங்கண்ணா. வா. போலாமா? போலாண்ணா. ப்ரோ உங்கள் பேர் தினேஷா? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாடுறா, அவர் தான் தினேஷ் அண்ணா. அதெல்லாம் அப்படி தான் ப்ரோ. போகலாம் ப்ரோ, போங்க. உடனே மாற முடியுமான்னு தெரியல, ஆனால் மாறுறேன். நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கல்ல, அதுவே போதும் ப்ரோ. எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய படிப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும், கிடைக்கும். எஜுகேஷன் இஸ் நாட் அ ப்ரிவிலேஜ், இட்ஸ் அ ரைட். വെളിച്ചം കോരി നിൽക്കും പൂക്കണിയല്ലേ, ആകാശം താഴുന്നു, നീഹാരം തൂകുന്നു, കതിരൊളികൾ പടരുന്നു, ഇരുളലകൾ അകലുന്നു, പുലർന്നു പുലർന്നു തെളിഞ്ഞു തെളിഞ്ഞു ചുവന്നു തുടുത്ത മാനം നോക്കി കൂട്ടിൽ നിന്നും മേട്ടി വന്ന പൈങ്കിളിയല്ലേ. ഈ കലാരൂപം പാലക്കാട് ജില്ലയിൽ മാത്രമായിട്ടുള്ള ഒരു കലാരൂപമാണ്. മറ്റു ജില്ലകളിൽ ഈ കലാരൂപം ഇല്ല. ഇന്ത്യയുടെ പ്രധാനമന്ത്രിയുടെ മുന്നിൽ വരെ ഈ കലാരൂപം, മുൻ പ്രധാനമന്ത്രി ആയിരുന്ന വാജ്പേയിൻ്റെ മുന്നിൽ തന്നെ, അടൽ ബിഹാരി വാജ്പേയിൻ്റെ മുന്നിൽ തന്നെ നല്ലേപ്പുള്ളി നാരായണൻ എന്ന് പറയുന്ന ഈ പൊറോട്ട നാടകത്തിൻ്റെ ആശാൻ അദ്ദേഹം അവതരിപ്പിച്ച കലാരൂപമാണ് പൊറോട്ട നാടകം. ഇത് സാധാരണ കൊയ്ത്ത് കഴിഞ്ഞ് പാടങ്ങളിലാണ് ഈ പരിപാടികൾ സംഘടിപ്പിക്കാറുള്ളത്. 4 കാല് പന്തലിട്ട് 3 ബൾബ് ലൈറ്റ് കത്തിച്ച് ഒരു 16 കലാകാരന്മാർ, ആണുകൾ പെണ്ണുവേഷമൊക്കെ കെട്ടി അവതരിപ്പിക്കുന്ന ഈ പൊറോട്ട നാടകം ഞങ്ങൾ ഏതാണ്ട് 30 വർഷമായി ഈ ക്ഷേത്ര സന്നിധിയിൽ നടത്തിക്കൊണ്ട് വരുന്നുണ്ട്. ഇന്നും മുടങ്ങാതെ നല്ലേപ്പുള്ളി നാരായണൻ, കണ്ണനൂർ കണ്ടു, അങ്ങനെ ഒരുപാട് പേര്
അങ്ങനെയാണ് മണ്ണൂർ ചന്ദ്രൻ എന്ന ആശാൻ്റെ കീഴിൽ പരിപാടി ഇപ്പോൾ ഇവിടെ തുടർച്ചയായി 5ാമത്തെ വർഷം നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇവിടെ ഒരുപാട് പേരുടെ സഹായ സഹകരണങ്ങൾ കൊണ്ടാണ് ഈ പരിപാടി നടക്കുന്നത്. ഇത് ആരും ഈ കലാരൂപത്തെ അവഗണിക്കരുത്. ഈ കലാരൂപം എല്ലാവരും ഏറ്റെടുത്ത് ജാതിക്കും മതത്തിനും എല്ലാത്തിനുമെതിരെ ഈ കലാരൂപം ഒരു കൂട്ടായ്മയുടെ ഭാഗമായി നടക്കണം. ഞാൻ മണ്ണൂർ ചന്ദ്രൻ, പാലക്കാട് ഒരു തനതായ ഒരു കലാരൂപമാണ് നമ്മുടെ പൊറാട്ട് കളി. ഈ പൊറാട്ട് കളി എന്ന് പറഞ്ഞാൽ അതിൻ്റെ അർത്ഥം പുറം പ്ലസ് ആട്ടം, അതായത് കൂത്തും കൂടിയാട്ടങ്ങൾ അമ്പലത്തിൻ്റെ അകത്ത്, ഇത് പുറത്ത്, അതായത് പാടത്തും പറമ്പിലും അമ്പല പറമ്പുകളിൽ. ഞങ്ങൾക്ക് ഇത് നിർബന്ധമാണ്. എല്ലാ അമ്പലങ്ങളിലും ഈ പാണ സമുദായക്കാർ ആയ ഞങ്ങൾ കെട്ടിയാടണം എന്നുള്ള നിർബന്ധമുണ്ട്. ഞാൻ പൊറാട്ടം കളി 43 വർഷമായി ഈ പൊറാട്ടം കളി നടക്കുന്നത്. പൊറാട്ട നാടകത്തിൽ ഞാൻ ഒരു 10 വർഷം പെണ്ണ വേഷമാണ് കെട്ടിയിട്ടുണ്ടായിരുന്നത്. ആ 10 വർഷം കഴിഞ്ഞ പിന്നെ ഇപ്പോൾ 28-30 കൊല്ലം മേലെയായി ഇപ്പോൾ ചോദ്യക്കാരനായിട്ട് ഞാൻ കളിക്കുന്നത്. എൻ്റെ പേര് കൃഷ്ണനാണ്. കൊല്ലംകോട് ആണ്ടികുളമ്പ് കൃഷ്ണൻ എന്ന് പറയും. നമ്മുടെ ജീവിതം പറയുന്നത്, ഞങ്ങളെ പഠിച്ചിരിക്കുന്ന പൊറാട്ട് നാടകമാണ് ഞങ്ങളുടെ ഏറ്റവും വലിയ ജീവിതം. കാരണം അത് പറഞ്ഞാൽ ഓഡിയൻസ്, ഒന്നാമത്തെ ഞങ്ങൾ എത്ര ദുഃഖമുള്ളവരിനെയും ചിരിപ്പിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് ഞങ്ങളിരിക്കുക. കരഞ്ഞു വരുന്നവരും ഞങ്ങളുടെ ഉമ്മർത്ത് വന്നാൽ ചിരിച്ചിട്ടേ പോയിട്ടുള്ളൂ ഇതുവരെയും. എത്ര വർഷം പൊറാട്ടം കളി എന്ന് പറയുന്നത് ഒരേ കളി തന്നെ 40 വർഷം അവിടെ കളിക്കുന്നുണ്ട്. 40 വർഷവും ഞങ്ങളെ തന്നെയാണ് കാണുന്നത്. എന്നിട്ട് ഇന്ന് വരെ ആരും വെറുത്തിട്ടില്ല. ഈ പൊറാട്ട നാടകം പറഞ്ഞാൽ ഒരു മനുഷ്യനും വെറുക്കില്ല. അത്രയും നല്ല മനസ്സിൽ പിടിച്ചൊരു നാടകമാണത്. കോമഡി ഉണ്ട്, ഡാൻസ് ഉണ്ട്, പാട്ടുണ്ട്, ഇതിലെല്ലാം അടങ്ങിയതാണ്. അപ്പോൾ അതുകൊണ്ട് അത് വിട്ടൊരിക്കലും ഞങ്ങൾ പിരിയില്ല. പിരിയുകയാണെങ്കിൽ മരണം, അതോടെ തന്നെ പിരിയുള്ളൂ. അതാണ് കല. ദൈവം നമുക്ക് തന്നതല്ലേ, അത് നമ്മളത് നടത്തണ്ടേ. കണ്ണൂരിലെ ചന്ദ്രനും കൊല്ലംകോട് ആണ്ടികുളമ്പ് കൃഷ്ണനെ വിളിക്കേണ്ട ആവശ്യമുണ്ട്. കണ്ണൂരിലെ ചന്ദ്രാശാനെയും കൊല്ലംകോട് ആണ്ടികുളമ്പ് കൃഷ്ണനെ വിളിക്കാൻ അതെ. ഈ പൊറാട്ട് നാടകം പറയുമ്പോ ഇതിൽ എത്ര ആൾക്കാരാണ്? ഞങ്ങൾ 16 പേര് അടങ്ങുന്ന സംഘമാണ്. 16 പേര് കൂടെ അടങ്ങുമോ? വൈദ്യുതി ശ്മശാനത്തിൽ സകലതും അടങ്ങുമ്പോൾ 16 പേര് ഉൾപ്പെടുന്ന ടീമാണ്. അതെ. ഈ 16 പേര് പറയുമ്പോ 16 ആണുങ്ങളാണ്. 16 ആണുങ്ങളല്ല. കൊല്ലംകോട് ആണ്ടികുളമ്പിലെ കൃഷ്ണത്തിലൂടെ വരുമെന്ന് പറഞ്ഞത് 2 ചെറുപ്പക്കാർ പെൺകുട്ടികളെ ടീമിലുണ്ട്. ഞങ്ങളോടൊപ്പം ഇത്രയും മണിക്കൂർ ചെലവഴിച്ച പൊറോട്ട നാടകത്തിന്റെ കലാകാരന്മാരായ മണ്ണൂർ ചന്ദ്രാശനും ആണ്ടികുളം കൃഷ്ണേട്ടൻ, കളപ്പട്ടി വേലാരേട്ടൻ, മറ്റു സഹപ്രവർത്തകർക്കും മുണ്ടിയങ്കാവ് ക്ഷേത്ര സമിതി കമ്മിറ്റിയുടെ പേരിൽ ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദിയും കടപ്പാടും അറിയിക്കുന്നു. ഭഗവാൻ അനുഗ്രഹത്തിൽ എല്ലാ വർഷവും ഇതുപോലെ നടത്താൻ സർവേശ്വരനും നമ്മുടെ ഭക്തജനങ്ങളും സഹായിക്കണമെന്ന് മാത്രം അഭ്യർത്ഥിച്ചുകൊണ്ട് ഇതുവരെ ക്ഷമയോടെ കാത്തിരുന്ന ഭക്തജനങ്ങൾക്കും ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദിയും കടപ്പാടും അറിയിക്കുന്നു.